வணக்கம். நாம் இப்போ பார்க்குறது சேனைக்கிழங்கு பூ. நிறைய பேருக்கு இந்த சேனைக்கிழங்கு பூவை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு மேலாகியும் இந்த சேனைக்கிழங்கை தோண்டாமல் விட்டிருந்தா இந்த மாதிரி பூக்க ஆரம்பிக்கும். இப்போ செடியிலிருந்து இந்த பூவை தனியாக எடுத்துடலாம். இந்த பூவை சாதாரணமாக பூக்களை பறிக்கிற மாதிரி பறிக்க முடியாது, கட் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ இந்த பூவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூவை சமைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பருவத்தில் தான் இந்த பூவை கட் பண்ணி எடுக்கணும். இந்த பூக்கு அடிப்பாகத்தில் காம்பு இருக்கும். அந்த காம்பை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது காம்புலேருந்து பால் வடியும். அந்த பால் ட்ரெஸ்ஸில் பற்றாமல் பார்த்துக்கணும், ஏன்னா அந்த கரை போகாது. இந்த பூவை சமையலுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மொட்டாக இருக்கும்போதே யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விரிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது, ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், சாப்பிடவும் முடியாது. இப்போ நாம் பார்க்குறது நல்ல விரிஞ்ச பூ. அதோட இதழ் காஞ்சாச்சு, மஞ்சள் நிறத்தில் மகரந்தம் இருக்குது. இந்த பூ விரிஞ்சதுனால நல்ல ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. அதனால் இந்த பூவை நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த மொட்டு பூவையே சாம்பார் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேனைக்கிழங்கு பூ சாம்பார் செய்கிறதுக்கு இந்த பூவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூவோட வெளிப்பாகம் நல்ல அழகான பச்சை நிறத்தில் இருக்குது. உள்ளால் பார்த்தோன்னா நல்ல டார்க் பர்பிள் கலரில் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறது தான் இதழ். இதுதான் அழகாக விரிஞ்சி வரும். இப்போ இதை தனியாக அடர்த்தி எடுத்துடலாம். கத்தி யூஸ் பண்ணி தான் வெட்டி எடுக்க முடியும். இது ஒரே இதழ் தான். வெளிப்பாகத்தில் இருக்கிறது பச்சை நிறம், உள்பாகத்தில் இருக்கிறது டார்க் பர்பிள் கலர். இனி நடுவில் இருக்கிறத கட் பண்ணி எடுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை ரெண்டாக கீறி எடுத்துக்கலாம். பார்க்கவே வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ உள்ளால் நாராக நூல் போல் இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற பாகங்களை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூ மொத்தமாகவே ஒரு சாம்பாருக்கு எடுத்துக்கலாம். வாவ்! சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் சாம்பார் பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 5 சின்ன உள்ளி, 6-7 பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு காயம், ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் போட்டு தண்ணி விட்டு வேக வைக்கலாம். இப்போ 2 விசில் வந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்து இருக்குது.
இப்போ இது கூடவே வெட்டி வச்சிருக்கிற சேனைக்கிழங்கு பூவை சேர்த்துக்கலாம். இந்த பூ கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், சாம்பார் பொடிக்கு பதிலாக வெந்தயத்தையும் சீரகத்தையும் சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். இனி தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இனி குக்கரை மூடி வச்சு வேக வைக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் சாம்பார் ரெடி. ஃபைனலாக தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக சின்ன உள்ளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் மேலே ஊற்றி விட்டுறலாம். இப்போ சுவையான சேனைக்கிழங்கு பூ சாம்பார் ரெடி. ஒரு தடவை நீங்களும் செய்து பாருங்களேன். ருசியோ ருசி.